வணக்கம். இன்றைய செய்திகள். விழுப்புரம் சென்னை கடற்கரை பயணிகள் ரயில் பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. புதிய தமிழகம் கட்சியின் மாநில மாநாடு ஜனவரி 7ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ளது. இதையொட்டி விருதுநகர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக புதிய தமிழகம் கட்சி நிறுவனரும் தலைவருமான டாக்டர் கிருஷ்ணசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். ஆமத்தூர் வெங்கடேஸ்வரா நகரில் அவர் அனுமதியை மீறி நேற்று அதிகாலை 1 மணி வரை ஒளி அமைத்து கிருஷ்ணசாமி பரப்புரை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஆமத்தூர் எஸ்ஐ அஜீஸ் அளித்த புகாரின் பேரில் கிருஷ்ணசாமி கிழக்கு மாவட்ட செயலாளர் குணம், வடக்கு ஒன்றிய செயலாளர் மூர்த்தி ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பீகாரிலும் ஒடிசாவிலும் பிரதமர் மோடி தமிழர்களுக்கு எதிராக அவதூறாக பேசி வருவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் வட மாநிலத்தவர் அதிகம் உள்ளனர். தமிழ்நாடு இன்னொரு பீகாராக மாறி வருகிறது. பீகாரிலும் ஒடிசாவிலும் பிரதமர் மோடி தமிழர்களுக்கு எதிராக அவதூறாக பேசி வருகிறார். தமிழ்நாட்டில் கட்சிகளுக்கு இடையே போட்டி இல்லை, கருத்தியல் போட்டிதான் நிலவுகிறது. ஒருவர் இருமொழி கொள்கை என்கிறார், மற்றொருவர் மும்மொழி கொள்கை என்கிறார். ஆனால் நாங்கள் ஒரே கொள்கை, தமிழ்மொழி கொள்கை மட்டுமே கொண்டுள்ளோம். கோவை மாணவி கூட்டு பலாத்காரம் மிகப்பெரிய தலைக்குனிவு. இந்த சம்பவம் சட்டங்கள் கடுமையாக இல்லை என்பதைத்தான் உணர்த்துகிறது என்றும் சீமான் கூறியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வாக்காளர் திருத்த விவகாரத்தில் தமிழக மக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுத்தால் மட்டும் போதாது, நீங்கள் சேர்ப்பதற்காக கொடுத்த பெயரை நீக்கிவிடவும் வாய்ப்பு உள்ளது. மக்களின் வாக்குரிமையை பறிக்க மோடி அரசு முயற்சிக்கிறது. தமிழக மக்களே கவனமாக இருங்கள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் முறையாக மேற்கொள்ளப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்ய காங்கிரஸ் சார்பில் மாவட்டம் வாரியாக வார் ரூம் அமைக்கப்படும். சென்னை சத்தியமூர்த்தி பவனிலும் தனியாக வார் ரூம் அமைக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். இப்போது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யும் மனோஜ் பாண்டியன் 2-3 ஆண்டுகளுக்கு முன்பே ராஜினாமா செய்திருக்கலாம் என்றும், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பரிதாபத்திற்கு உரியவர் ஆகிவிட்டார் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வம் கூறியுள்ளார். முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அமைச்சர் மு.பே. சாமிநாதனுக்கு தமிழக துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இதனையடுத்து துணை பொதுச் செயலாளர்களின் எண்ணிக்கை தற்போது 7ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. திமுகவில் துணை பொதுச் செயலாளர்களாக 5 பேர் இருந்து வந்த நிலையில் 7ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்திற்கான முதல் கட்ட சட்டசபை தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது. 18 மாவட்டங்களில் உள்ள 121 தொகுதிகளைச் சேர்ந்த வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் வன்முறையை தடுக்க பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குஜராத்தின் ராஜ்கோட்டில் பிரபல மகப்பேறு மருத்துவமனையின் சிசிடிவி காட்சிகளை ஹேக் செய்த ஆபாச கும்பல் கர்ப்பிணியர் வழக்கமாக பரிசோதனை செய்யும் தனிப்பட்ட காட்சிகளை பணத்துக்காக ஆபாச தளங்களுக்கு விற்பனை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சர் டெல்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். அப்போது வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்த தலைவர்கள் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடவும் முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. உலக அரங்கில் வளர்ந்து வரும் சக்தியாக இந்தியா உள்ளது. அமெரிக்கா, சீனாவுக்கு இணையாக அடுத்த வல்லரசாக விரைவில் அந்நாடு உருவெடுக்கும் என்று பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டப் தெரிவித்துள்ளார். நாட்டில் 10% என்ற அளவில் உள்ள மக்களால் நம் ராணுவம் கட்டுப்படுத்தப்படுகிறது என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பொருளாதாரம் காரணமாக இந்தியா இன்று சொந்த காலில் தனித்து நிற்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த அச்சம் காரணமாக மேற்கு வங்க மாநிலத்தில் மேலும் 2 பேர் தற்கொலை செய்து கொண்டிருப்பது அம்மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. SIR அறிவிக்கப்பட்ட பிறகு அக்டோபர் 28ஆம் தேதி முதல் மாநிலத்தில் தற்கொலை செய்து கொண்டவர்கள் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.